ஜம்ப். இந்த கேம் எப்படின்னா ஒரு டவர் இருக்கணும். இந்த டவர் மேலே நம்ம ஏறணும். ஏறி ஒரு ட்ராஃபிலாம் எடுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு டவர் போகணும். அதுக்கப்புறமா காசு சம்பாரித்து விங்ஸ் வாங்கி ஸ்பீடாக போகணும். இந்த மாதிரி எக்கு இந்த மாதிரி நிறையா வாங்கணுங்க. வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போகலாம். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க போகலாம். இப்போ எப்படின்னா இப்போ பாருங்கள், எல்லோரும் எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க. அவங்கக்கிட்ட விங்ஸ் இருக்கும். நம்மக்கிட்ட இப்போ 5 rupees தான் இருக்குது. அவங்கக்கிட்ட பல ட்ரில்லியன்ஸ்லாம் இருக்கும். அவங்க எல்லோரும் நம்மளுக்கு முன்னாடி போகிறாங்க. அவங்கள நம்ம பீட் பண்ணணும் காய்ஸ். எவ்வளோ ஸ்லோவாக ஏறுறான் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம கீழே இறங்கி ஒரு வருஷம் விங்ஸ் வாங்க முடியுதான்னு பார்க்கலாம். டான்ஸ் எல்லாம் ஆடுறான். நல்ல விங்ஸ் கிடைச்சா பரவாயில்ல. காய்ஸ் 2 rupees தான் நான் வாங்கிடலாம். இதுக்கு 50 தான் காய்ஸ் வாங்கிடலாம். இதுக்கு 90 வேணும். வாங்க நம்மக்கிட்ட இந்த பேட் விங்ஸ் இருக்குது. வாங்க போயிட்டு வரலாம். ஓ காய்ஸ், நம்ம இப்போ ஒரு எக்கு உடைக்கலாமா? எக்கிட்ட 40 rupees இருக்குது. ஹேட்ச் காய்ஸ் நல்ல இடத்துல எடுக்கணும்னு வேண்டிக்கோங்க. டாகி காய்ஸ், உங்களுக்கு என்ன பெட் பிடிக்கும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இது மாதிரி டாக்ஸ் தான் பிடிக்கும். வாங்க நம்ம இப்போ மேலே ஏறலாம். ஸ்பீடு பாருங்கள் எப்படி இருக்குங்க. இப்போ பாருங்களா காய்ஸ், நம்மளுக்கு டாகி வந்தோடனே அது கொஞ்சம் பவர் கொடுக்கும். தண்ணி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு காசு இந்த மாதிரி ஒவ்வொரு செகண்டுக்கு மணி. நெக்ஸ்ட்டு நம்ம 3 minutes இந்த மாதிரி பெட் கிடைக்கும் காய்ஸ். இப்போ என் மணி பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக ஏறிட்டு இருக்குது. 80, 100 காய்ஸ். ஆனால் நான் இப்போ தான் இங்கே இருக்கேன். எல்லோரும் எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க. வாங்க நம்ம வேறு எங்கே ஃபைன் பண்ணலாம். ஓ காய்ஸ், 3 பெட்டி வச்சுன்னா பெருசாக கிராஃப்ட் பண்ணலாமா? நம்ம வேறு ஒரு எக்கு ஓ காசு இல்லை. ஃபியூஸ்லாம் இருக்கா காய்ஸ்? இப்போ இது டெலிபோர்ட்டு நம்ம சொன்னோன்னா முன்னையே ட்ராஃபி வாங்கினா இந்த மாதிரி. இப்போ பாருங்கள் எவ்வளோ 2 ட்ராஃபிக்கு இங்கே போகலாம். 1K. வாங்க காய்ஸ், நம்ம 2 ட்ராஃபி எடுக்க ட்ரை பண்ணலாம். எடுத்துட்டோம்னா நம்மளும் போகலாம்ல. பாருங்க எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க. நீங்கள் மனசு வச்சிங்கன்னா இந்த கேம் பார்ட் 2 வரும் காய்ஸ். அது மட்டும் இல்லாமல் நான் நிறையா டவரு புது புது இடத்துக்குலாம் போகலாம். நிறையா மணி கிடைக்கும். நிறையா உங்களுக்கு பிடிச்ச பெட்டெல்லாம் வாங்கலாம். நிறையா வேறு வேறு கண்ட்ரிக்கெலாம் டெலிபோர்ட் பண்ணலாம் காய்ஸ். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்க அதுக்குள்ள 100 ஏறிடுச்சு. இவ்வளோ இந்த மேலே ட்ராஃபி சிம்பிள் காட்டுதில்ல ஈஃபில் டவர் மேலே, அவ்வளோ தூரம் நம்ம போகணும். நீங்கள் மனசு வச்சிங்கன்னா போகலாம் காய்ஸ். ஒரு கிஃப்ட் கிடச்சிருக்கு 100 rupees. நெக்ஸ்ட்டு அந்த பெட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன் காய்ஸ். இப்போ எனக்கு 180 வந்துருச்சு காய்ஸ். கொஞ்ச நேரம் வெயிட். அதுக்குள்ளே டயர்ட் ஆகிடுச்சா? பாதி ஈஃபில் டவர் கூட தாண்டலையே காய்ஸ். இப்போ எனக்கு ஒரு போர்ஷன் கிடச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்களா, எனக்கு இந்த டைமர் ஓடிட்டுருக்கு கீழே. இப்போ அது மணி ஏற்றிட்டுருக்கு. வாவ், டான்ஸ்லாம் ஆடலாம். இப்போ நான் புது விங்ஸ் வாங்க போகிறேன் காய்ஸ். நெக்ஸ்ட்டு விங்ஸ் வாங்க எவ்வளோ? 2000 காய்ஸ். வாங்க நம்ம எக்கு ஹேட்ச் பண்ணிட்டு வரலாம். நம்ம இது ஃபுல்லாகவே ஹேட்ச் தான் பண்ண போகிறோம். எக்கிட்ட இருக்கிற மணிக்கு அப்போ தான் நிறைய பெட்டு போச்சா. வாவ் காய்ஸ், புது எவ்வளோன்னு பார்க்கலாமா? 11 காய்ஸ். இது 11 rupees எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு தரும் காய்ஸ். அந்த டாகி 100 rupees தான் தரும். திரும்பி ஹேட்ச் பண்ணலாமா? கேட்டா கேட்டெல்லாம் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு நல்லாதான் கிடைக்கணும். டாகியே கிடைக்குது. டாகியை தவிர வேறு எதாச்சும் ப்ளீஸ் ப்ளீஸ். என்னங்க சார் டாகியே வருது. டாகி
guys என் மணியெல்லாம் வேஸ்ட் ஆகுது. லாஸ்ட்டாக ஒன்று பண்ணலாம். நம்ம போகலாம் guys. இந்த டாக்டராகவே எனக்கு கிடச்சிது. சரி ஃபைனலாக வரைய ஒன்று பண்ணலாமா? இதில் நல்லா கிடைக்குன்னு என் மனசு சொல்லிடுவாங்க. சரி வேணாம் guys, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு என்னென்ன கிடச்சிருக்குன்னா பாருங்க எத்தனை டாகி. இந்த டாகி வச்சு நான் ஒரு பெருசாக ஒரு டாகி கிராஃப்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த டாகி இதை ஒன்று கிராஃப்ட் பண்ணிட்டேன். கைஸ் இப்போ நான் எக்யூப்பில் வச்சுருக்கேன். இது 2 rupees. இது எக்யூப் பண்ணிக்கலாம். இது ஒன்று எக்யூப் பண்ணிக்கலாம். இப்போ என் மணி பாருங்கள் சர்ன்னு ஏறும். இருங்க கைஸ் இதுவும் கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள் நம்ம இந்த டாகிக்கு அன்எக்யூப் பண்ணிக்கலாம். இந்த இது 40 rupees காய்ஸ் எக்யூப்பு. வாங்க இப்போ நம்ம ஏறலாம். இப்போ என் மணி பாருங்கள் 200 தான் காய்ஸ் இருக்குது. இப்போ என் மணி பாருங்களேன், நான் ஏறிட்டு இறங்கும்போது அதுக்குள்ளே பாருங்கள் 500. 2K போயிடுச்சுன்னா நம்ம ஒரு புதிய எக்கு ஹேட்ச் பண்ணலாங்க. 2K போயிடுச்சா அதுக்குள்ளே போயிட்டு அவ்வளோதான் காய்ஸ். இன்னும் கொஞ்சம் தான், ஒரு 4000 5000 வாங்கிட்டு போய் இறங்கிடலாம் காய்ஸ். 5000 வாங்க அத்தலாம் காய்ஸ். டான்ஸ் கோஸ் 10K. வாவ் வாங்க நம்ம ஒரு புதுசாக ஒன்று வாங்கிடலாங்க. 2000 நெக்ஸ்ட்டுக்கு வந்து 10Kலாம் கிடைக்காது காய்ஸ், ரொம்ப கஷ்டம்தான். வாங்க இப்போ நம்ம புது எக்கு கிடச்சிருக்கு, ஹேட்ச் பண்ணி பார்க்கலாம். இதுல தான் எக்யூப் கிடைக்குமா காய்ஸ்? கொண்டு சூப்பராக இருக்குது. ரேபிட் காய்ஸ் வாங்க இப்போ எக்கிட்ட இருக்கிற காய்ஸ்க்கு நான் பாதி இதில் செலவு பண்ண போகிறேன். இதே தான் இப்போ இருக்குது. ஓகே நெக்ஸ்ட்டு நான் பார்க்காத மாதிரி ப்ளீஸ் புதுசாக இதுதான் வேறு லாஸ்ட்டாக எத்தனை பண்ணி போயிடுச்சு காய்ஸ். என்ன காய்ஸ் ரேபிட்டு 20. நம்ம இது புதுசாக கிராஃப்ட் பண்ணிக்கலாம். 48 சூப்பரு ரேபிட்டு காய்ஸ். இந்த மாடு அழகாக தான் இருக்குது, கவு மாதிரி இருக்குல்ல. ஆனால் இந்த ரேபிட்டு 20. அதனால ரேபிட்டு அதுக்கப்புறமா இது எடுத்துக்கலாம். நம்ம இதை அன்எக்யூப் பண்ணிக்கிட்டு இதை எடுத்துக்கலாம் எக்யூப். பாருங்கள் ரேபிட்டு இந்த கவு இது ஏன்னா கவுக்கு பதிலாக இது வச்சுக்கலாம். இது 40. இப்போ ரேபிட்டு இது இந்த எல்ஃபு. ஐயோ ரோபாக்ஸ் தான் கேட்குது காய்ஸ். உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், நான் எதாச்சும் இந்த மாதிரி டுங் சவர் இதெல்லாம் நான் வந்து ரோபாக்ஸ் கொடுத்து வாங்குகிறேன். அதுக்கும் நீங்கள் மனசு வச்சா தான் காய்ஸ் முடியும் காய்ஸ். அதுக்குள்ளே காய்ஸ் 1K காய்ஸ். அப்போ இதோட சூப்பராலாம் போச்சுன்னா எப்படி இருக்கும்? 200 கிடச்சிருக்குது, கிளைம் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி இந்த ட்ராஃபி எடுக்காமல் விடவே கூடாது காய்ஸ். இது டக்குன்னு பார்க்கும்போது கீழே இறங்குற மாதிரி இருக்குது காய்ஸ். ஒரு 15K போகுமா? இது டயர்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போகலாமா? ஓகே காய்ஸ் 15 போயிடுச்சு. 16 17 20 வந்தாலும் கரெக்டாக இறங்கிடலாம் காய்ஸ். 20 வாங்கி இறங்கிடலாம். கத்தரான் வழக்கம் போல் காய்ஸ். இந்த வாட்டி நம்ம 5 கிலோமீட்டர் முடிச்சோன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்க்கல. 10K தானே நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது? 42K ஆலி கோலி. சரி வாங்க guys, நம்ம இப்போ புதுசாக இந்த திரும்ப ஹேட்ச் பண்ணி பார்க்கலாம் சார். டிஃப்ரெண்ட்டாக கிடைச்சா பரவாயில்ல, போதும் இதுக்கு மேலே பண்ணலாம் அவ்வளோதான். சரி வாங்க guys, நம்ம இன்னொரு ஒரே ஒரு எட் பண்ணலாம். ஏன் நான் சொல்கிறேன்னா திரும்பி ஒரு ராபிட் கிடச்சிச்சின்னா நம்ம இன்னொன்று உருவாக்கலாம். நான் சொன்ன மாதிரி இருந்துச்சு guys. வாங்க இப்போ நம்ம கிராஃப்ட் பண்ணலாம் ராபிட்டை. சாரி 24K 48 40 24 எக்யூப் பண்ணிட்டேன் பாருங்க. 2 ஒன்றும் போயிடுச்சு.
ரேபிட் எடுக்கல, சாரி கைஸ். இப்போ வாங்க guys, நம்ம இப்போ மேலே ஏறலாம். 42 மணி வந்ததுக்கப்புறம் நம்ம இறங்கலாம். 42K ட்ரை பண்ணேன் கைஸ். இப்போ ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ எப்படி இருக்கேன் நீங்களே சொல்லுங்களேன். இப்போ நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் 2 கிலோமீட்டர் போயிடுவேன். பார்த்தீங்களா, 2 கிலோமீட்டர் போயிட்டேன் கைஸ். நெக்ஸ்ட்டு இது பார்ட் 2 தான் வேணுமா இல்லை வேறு கேம் வேணுமா? வேறு கேம்னா எஸ்ன்னு போடுங்க. பார்ட் 2ன்னு வந்துச்சுன்னா பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா கைஸ்? இப்போ 30K ஓகே கைஸ். 40 போகுது. 40 இல்லை, நம்ம எவ்வளோ நம்மளால் முடியுதுன்னு பார்க்கலாமா கைஸ்? டயர்ட் ஆகுதுன்னு தான் கட்டுதே தவிர கீழே விழுங்க. எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாமா? 50 போகுது. இறங்கிடலாம். 50 போதும். டான்ஸுன்னு இருக்குது. டான்ஸ் ஆடலாமா? இது என்னது? இது வச்சுக்கலாம் கைஸ், நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது கைஸ் இந்த ரிமோட்டு. கைஸ் இப்போ எனக்கு ஒரு ஐடியா. நம்ம நெக்ஸ்ட்டு வாங்கிக்கலாம் நம்ம விங்ஸு. இப்போ நம்ம ஒரு 50Kக்கு ஒரு எக் ஆச் பண்ணலாமா? நல்லதாக கிடைக்கும். நல்லதா வாங்கிற கேட்டு கைஸ். கைஸ் இது எப்படினாலும் வேல்யூ அதிகமாக இருக்கும். பார்க்கலாம் கைஸ். 8K கைஸ், 8K. நம்ம இதை அன்எக்யூப் பண்ணிடலாம். இந்த கேட்டு எக்யூப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மகிட்ட 8K 48K சாரி 48 40. இப்போ பாருங்க என் மணியை மட்டும் இப்போ பாருங்களேன் எப்படி சருளுன்னு ஏறிடும். இப்போ நான் போனேன்னா உடனே இறங்கிடுவேன். வேணா பாருங்களேன். அதுக்குள்ளே 19, அதுக்குள்ளே 50, அதுக்குள்ளே 200, அதுக்குள்ளே 500. பார்த்தீங்களா, நம்ம 1 மில்லியன் எடுத்துருவோம். அதுக்குள்ளே 1 மில்லியன் எடுத்தோன்னே கீழே இறங்கிடலாம். கைஸ் நான் பண்ண மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள். நல்லா நீங்களும் என் மாதிரியே பண்ணலாம். அதுக்குள்ளே ட்ராஃபி எடுத்துகிட்டு நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கே போயிடலாம். இப்போ பாருங்கள், நான் எடுத்தேன்னா உடனே இது வாங்கிடுவேன். இது அதுக்குள்ளே பாருங்கள் நான் வாங்கிக்கிட்டே இருக்கலாம். இது இப்போ என்னென்னு வாங்க முடியாது. பார்த்தீங்களா, நான் இது வாங்கிட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் பேசிக் மாதிரி. இப்போ இது கொஞ்சம் ப்ரோ மாதிரி இருக்குது. வாங்க, சூப்பராக இருக்குது. கிட்ஸு மாதிரியே இருக்குது கைஸ். இப்போ நம்ம இந்த எக்கை ஹேட்ச் பண்ணி பார்க்கலாம். நல்லா தான் கிடைக்குதான்னு. சூப்பராக எனக்கு இருக்குது. கைஸ் லெஜெண்டரி. நெக்ஸ்ட்டு இது நல்ல எக்காக கிடைக்கணும்னு நினைக்கிறேன். ஃபீல் இருங்க. கைஸ் இதை லாஸ்ட்டாக ஹேட்ச் பண்ணுறோம். கோஸ்ட் ரேர் தான். வாங்க இப்போ நம்ம பேக் இதெல்லாம் அன்எக்யூப் பண்ணிடலாம் கைஸ். இதுக்கு மேலே நம்மக்கிட்ட இருக்கிறதுனா பெஸ்ட்டாக இருக்கணும். இப்போ இது பாருங்கள், இது எக்யூப் பண்ணிட்டேன், இது எக்யூப் பண்ணிடுறேன். எல்லாமே லெஜெண்டரி கைஸ். இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. பூஸ்ட் ஈவெண்ட்டாங்க கைஸ். ஐயோ அதுக்குள்ளேயா கைஸ் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. மணி 1 மில்லியனு ரொம்பவே நல்லா இருக்குது. நான் இப்போ அதுக்குள்ளே 2 மில்லியன் வந்துட்டேன். இப்போ பாருங்கள் ரிமோட்டை. ஜாலி 2.2 மில்லியனா? ஓகே நெக்ஸ்ட்டு 30 மில்லியனா கைஸ். இது பாருங்க கைஸ் இப்போ நல்லா இருக்குது. இது இந்த மாதிரி என்னோட ஸ்ட்ராட்டஜி நல்லா இருந்தால் குட்டுன்னு போடுங்க, நல்லா இருந்தால் பேடுன்னு போடுங்க கைஸ். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி எல்லாம் சொல்லுங்கள். அதுக்கும் உங்களுக்கு இந்த டுன் சவர் வேணுமான்னு சொல்லுங்கள். வாங்க முடியுமா? இந்த ரோபாக்ஸ் தான் கைஸ். ஃபியூஸ் பண்ணலாமா? எது ஃபியூஸ் பண்ணலாம்? எக்ஸ்ட்ரா பவர்ஃபுல்லாக சரி கோஸ்ட்டு ஒன்று ஃபியூஸ் பண்ணிடலாம். ஃபியூஸ் ஃபெயில். செலக்ட் பெட் டு ஃபியூஸ். இது
ஓகே. ஓ 4 பெட்டு தேவைப்படல காய்ஸ். என்ன பண்ணுறது இப்போ, எப்படி சூஸ் பண்ணுறது? உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெட் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க காய்ஸ். சாரி எனக்கு பண்ண தெரில. இப்போ வாங்க நம்ம இதுக்கு போகலாம். என்னாச்சு? நல்லா புதுசாக எனக்கு கிடைக்காத எதுவும் வந்துச்சுன்னா பரவாயில்ல. ஐயோ இந்த கோஸ்டா. சரி வாங்க guys, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஈவெண்ட்டு ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ மணி எவ்வளோ ஏறும்? அதுக்குள்ளே 2 கிலோமீட்டர் போயிட்டாங்க guys. 2 கிலோமீட்டர் guys. பூஸ்ட் ஈவெண்ட் வேறு வந்துருக்குது. இன்னும் ஸ்பீடாக ஏறுது. ஐயோ எவ்வளோ கேஸ் 30 மில்லியன் வர வரைக்கும் நான் அப்படியே தான் இருக்க போகிறேன். நடக்குமான்னு தெரில. வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் தான் கேஸ், அவ்வளோதான். ரொம்ப ஸ்பீடாக ஏறிட்டாங்க காய்ஸ். அதுக்குள்ளே நான் நடந்த மாதிரி நடந்துருச்சு. நான் சொன்னேன்ல எவ்வளோ ஸ்பீடாக ஏறி இருக்கேன் பாருங்கள். ஐயா ஜாலி ஜாலி. ஓ இந்த ட்ராஃபி எதுக்கு? ஓ இது எடுத்தால் தான் நம்ம போகிறதுக்குல. சாரி காய்ஸ். என்ன பண்ணோம்? அவ்வளோதானா? டெல் கொடுத்து பார்க்கலாம். ஓகே ஓகே கன்ஃபார்ம். காய்ஸ் சீரியஸாக நான் நம்பவே முடியல காய்ஸ். அதுக்குள்ளே நான் போயிட்டேன். சரி வாங்க நம்ம இன்னொரு ட்ராஃபி மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாமா? ஸ்பீடாக போ. நம்ம பேக்கில் அடித்தா புதுசாக எதுவுமே இல்லையா? சீலும் பெட்டு இருக்கிறதுல இந்த ஆங்கிரி கேட் தான் காய்ஸ் ரொம்பவே மணி அதிகமாக கொடுக்குது. வேறு இதில் என்னது காய்ஸ்? கீர்ஸ்னா காய்ஸ் ஸ்டீல் கீர் வரும்ல, அது மாதிரி ஆகுதுன்னு நினைக்கிறேன் காய்ஸ். காய்ஸ் நான் டாப்புக்கு போக போகிறேன். இப்போ பாருங்கள் 1 2 எம்ஜினா ஒன்றும் இல்லை, மகேஷ் கேமிங் தான் காய்ஸ். காய்ஸ் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் தான் உங்கள் மகேஷ் கேமிங். நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்ட் வேணுன்னா சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட் போடலாம். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃப்ரம் மகேஷ் கேமிங். பாய் பாய். நெக்ஸ்ட்டு நான் இதுக்கு போகணுன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நான் நெக்ஸ்ட்டு கண்ட்ரிக்கு போக முடியும் காய்ஸ். ஓகே பாய் ஃப்ரம் மகேஷ் கேமிங்.